இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 5/3/2015 முதல் 11/3/2015 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் உலவுகிறார். சந்திரன் 5இல் இருப்பதும் ராகு 6இல் உலவுவதும் சிறப்பாகும். முக்கியமான எண்ணங்கள் இந்த நேரத்தில் கைகூடும். மனத்துக்கினிய சம்பவங்கள் வாழ்க்கையில் நிகழும். எதிர்பாராத பணம் கைக்கு வந்து சேரும். பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி நன்மைகள் அதிகமாகும். இந்த வாரத்தில் செவ்வாய், கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. அஷ்டமத்தில் உள்ள சனிக்கும் அர்ச்சனை ஆராதனைகள் செய்வது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், புதன் ஆகியோர் உலவுவது சிறப்பாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள். புதிய நிலம், மனை, வீடு வாங்க சந்தர்ப்பம் கூடி வரும். நண்பர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கில் நல்ல திருப்பம் உண்டாகும். இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் தரும் வாரம் இது. ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 9ஆம் இடத்தில் சூரியனுடன் சேர்ந்து உலவுகிறார். சந்திரன் 3இல் இருப்பதும் சிறப்பாகும். நல்ல தகவல் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். தந்தையால் நலம் பெறுவீர்கள். 10இல் செவ்வாய், சுக்கிரன், கேது ஆகியோர் உலவுவதால் எதிர்ப்புகள் அடங்கி போகும். பொருளாதார நிலை வளர்ச்சி பெறும். வார பின்பகுதியில் எதிர்பாராத திடீர் பணவரவுக்கு இடமுண்டு. 4இல் உள்ள ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபடவும். துர்கா கவசம் படிப்பதும் நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் உலவும் நேரம் இது. எண்ணங்களில் 1-2 வார முன்பகுதியில் நிறைவேறும். வார நடுப்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். பயணத்தால் அனுகூலம் பெறுவீர்கள். புதியவர்களது தொடர்பு பயன்படும். வார பின்பகுதியில் புதிய பொருட்கள் சேரும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். 5இல் சனியும் 9இல் கேதுவும் உலவுவதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள், செலவுகள் ஏற்படும் என்றாலும் சமாளிப்பீர்கள். சனிக்கு பிரீதியாக சனிக்கிழமைகளில் சாயங்காலம் 6 முதல் 7 மணிக்குள் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபடுவது நல்லது. சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 7இல் இருந்தாலும் ராசியை பார்க்கிறார். சந்திரனும் ஜென்ம ராசியில் இருக்கிறார். இதனால் முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். பெற்றோரால் நலம் உண்டாகும். வார பின்பகுதியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் பெறுவீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படும் என்றாலும் சமாளித்து வருவீர்கள். 4இல் சனி இருப்பதால் அலைச்சல் அதிகமாகும். பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. செவ்வாய், ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 6இல் சூரியனுடன் உலவுகிறார். இதனால் முக்கியமான எண்ணங்கள், காரியங்கள் நிறைவேற சந்தர்ப்பம் கூடி வரும். தொழில்நுட்ப திறமையால் ஓரிரு சாதனைகளை ஆற்றுவீர்கள். 3இல் சனி இருப்பதால் திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய பயன் நிச்சயமாக கிடைத்து வரும். 7இல் செவ்வாயும்
கேதுவும் சுக்கிரனும் இருப்பதால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு குரு பார்ப்பதால் அவை விலகும். செவ்வாய், ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 6இல் இருந்தாலும் சூரியன், புதன் ஆகியோர் 5இல் இருந்தாலும் சந்திரன் 11ஆம் இடத்தில் இருப்பதால் வார முன்பகுதி மிகச்சிறப்பாக இருக்கும். முக்கியமான காரியங்கள் ஈடேறும். பெற்றோரால் நலம் பெறுவீர்கள். தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பண வரவு கூடும் என்றாலும் வார பின்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டு வருவது அவசியமாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு உலவுவது விசேடமாகும். சூரியன் 4இல் இருந்தாலும் புதனுடன் கூடி 10ஆம் இடத்தையும் 10இல் உலவும் சந்திரனையும் பார்ப்பதால் தொழில் ரீதியாக ஒரு நல்ல வாய்ப்பு வார முன்பகுதியிலேயே கிடைக்கும். வார நடுப்பகுதியில் சந்திரனும் ராகும் ஒன்று கூடி 11ஆம் இடத்தில் உலவும் நிலை அமைவதால் புதியவர்களது தொடர்பு பயன்படும். வெளிநாட்டு தொடர்புடன் கூடிய தொழில் ஆகியவை லாபம் தரும். வார கடைசியில் சுப விரயம் ஆகும். இடம் மாற்றம், நிலை மாற்றம் ஆகியவை நல்ல விதமாக அமையும். ஜென்ம ராசியில் சனி உலவுவதால் சனி பிரீதி செய்து கொள்வது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 8இல் உலவுவது விசேடமாகாது என்றாலும் வக்கரமாக இருப்பதால் ஒரு நன்மைகள் உண்டாகும். 3இல் சூரியனும் 10இல் ராகுவும் இருப்பதால் அயல்நாட்டு தொடர்புடன் கூடிய தொழில் விருத்தி அடையும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த ஒரு காரியம் வார முன்பகுதியில் நிறைவேறும். வார பின்பகுதியில் எதிர்பாராத பணவரவுக்கு இடமுண்டு. 4இல் செவ்வாயும் கேதுவும் இருப்பதால் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. 12இல் சனி இருப்பதால் வீண் செலவுகளை தவிர்ப்பதும் அவசியமாகும். சனிக்கும் கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். ராசிக்கு அதிபதி 11இல் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். புதன் பலமாக இருக்கிறார். சுக்கிரன் உச்ச ராசியில் இருக்கிறார். இதனால் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் நேரம் இது. தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு வார பின்பகுதியில் கூடி வரும். பண வரவு சிறப்பாக இருந்து வரும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கு, போட்டிகள், விளையாட்டு ஆகியவற்றில் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் வாரம் இது. வார முன்பகுதியில் சந்திரன் 8இல் உலவுவதால் சக்தி வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன் இருப்பது சிறப்பாகும். ராசிக்கு அதிபதி 10இல் உலவுகிறார். இதனால் தொழில் ரீதியாக நல்லதொரு வளர்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். குடும்பத்தில் சலசலப்புகள் குறையும் நேரம் இது. விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொள்வீர்கள். 8இல் ராகு இருப்பதால் வார நடுப்பகுதியில் பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வார கடைசியில் தெய்வ தரிசனம், சாது தரிசனம் ஆகியவை கிடைக்கும். தொலைதூர பயணத்தால் அனுகூலம் உண்டாகும். ராகு, கேது, செவ்வாய் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, எதிர்ப்புகள் விலகும் நேரம் இது. புதியவர்கள் உங்களுக்கு கை கொடுத்து உதவுவார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். மாதர்களது எண்ணம் நிறைவேறும். அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள்
சற்று விழிப்புடன் செயல்படுவது நல்லது. தந்தை நலனில் அக்கறை தேவைப்படும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். எதிலும் பதட்டப்படாமல் நிதானமாக ஈடுபடுவதன் மூலம் சங்கடங்களை பெருமளவுக்கு குறைத்து கொள்ளலாம். சர்ப்பசாந்தி செய்வது அவசியமாகும். மொத்தத்தில் இந்த வாரம் மிதுன, தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் சங்கடங்களை நிச்சயமாக குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.